Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. ஒரு முக்கியமான செய்தி, important information, ஒரு breaking news எல்லாரும் சேனல்லையுமே போயிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து இன்ஜினியரிங் உடைய கவுன்சிலிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஜூலை 2 வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதா இருந்துச்சு. பட் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவுன்சிலிங்கை வந்து ரொம்ப தள்ளி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் உடைய கவுன்சிலிங் போஸ்ட்பான் பண்ண காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து இன்னும் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதை பேஸ் பண்ணியுமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை வந்து ஸ்டார்ட் பண்றதாக இருந்தாங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து இன்னும் கவுன்சிலிங் மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கும் இந்த பேராமெடிக்கலுடைய ரேங்க் லிஸ்ட் கவுன்சிலிங் எல்லாமே எக்ஸ்டெண்ட் அதாவது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இன்ஜினியரிங்கோடைய அப்ளிகேஷனுடைய ஃபார்ம் ஃபில்லிங் அப்ளை பண்றதுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பா நம்மளுக்குமே இந்த பேராமெடிக்கலுடைய அப்ளிகேஷனுக்கு குறைஞ்சபட்சம் 10 days தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மைட் பி எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸ்டெண்டுங்கிறது எப்ப தெரியுமா நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் சொல்லுவாங்க, அந்த பின் பாயிண்ட்ல ஜூன் 28 அப்புறமா மறுநாள் வந்து சொல்லுவாங்க. சோ அதையே நம்ம நம்பிட்டு இருக்க வேண்டாம். சோ எதுக்கும் நீங்க 28 முன்னாடியே நீங்க என்ன பண்ணிருங்க, அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. சோ எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அதையே நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. திருப்பி நான் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்றேன், நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்னு ஆஃப்டர் ஜூன் 28 மேல சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இதுதான் இம்பார்ட்டன்டான அப்டேட். சோ கண்டிப்பா நம்மளுக்குமே பேராமெடிக்கலுடைய ரேங்க் லிஸ்ட் கவுன்சிலிங் எல்லாமே டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. மேபி அட் த எண்ட் ஆஃப் ஜூலை மந்த் கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஜூலையோட லாஸ்ட் வீக், நம்ம ஜூலை 2nd வீக் ரேங்க் லிஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தாமதம் ஆச்சு அப்படின்னா ஜூலை எண்ட்ல வந்து நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றது அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு. பட் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு 28 மேலதான் சொல்லுவாங்க. ப்ரியரா யாரெல்லாம் நீங்க இன்னும் அப்ளை பண்ணலையோ தயவு செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.